ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது சத்யாவை வந்துட்டு சௌந்தர்யாவோட ரசிகர்கள் போட்டு வெளுவெளுன்னு இழுக்கிறாங்க. சும்மாவே வந்துட்டு சௌந்தர்யா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பொங்குவாங்க. இப்போ சத்யாவை வந்துட்டு ஒரு சரியான ஒரு இதில் வந்து மாட்டிட்டாப்புல வச்சு செய்யன்னு செய்கிறாங்க. ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு கேப்டனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கம் மீடியேட்டர் மாதிரி ஒரு வேலை செஞ்சுருப்பார். ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுத்துக்க மாட்டார். ஏன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க, இவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா டாஸ்க்கு பண்ணணும், பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம சௌந்தர்யா, இது வந்து வேலைக்கு ஆகாது, இது நான் ரொம்ப நேரம் இழுத்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் போய் ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. அது பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க உரிமைக்காக போராடுறாங்க. இது என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் சத்யாவை போட்டு பொலப்பலம் பிறந்தார். அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லணுன்னா, அவங்க வந்துட்டு சௌந்தர்யா வந்து சத்யாவை கேட்டிருப்பாங்க, எவ்வளோ நேரம் எடுப்பீங்க, நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துருக்கணும், டைம் ஆக தான் செய்யும் சௌந்தர்யா அப்படின்னு பேசியிருப்பார். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. என்னென்னா ரேங்கிங் டாஸ்க்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே வந்துட்டு முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது சாச்சனா, மூணாவது ரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வராங்க. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போகுது. உடனே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் சத்யா வந்து டென்ஷன் ஆகிறப்பல, ஏன் டென்ஷன் ஆகிறோன்னா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் பேசியிருப்பீங்க, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களால் வெயிட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இவ்வளோ காண்டாகி இங்கே வந்துட்டு ஒரு ரவுடி மாதிரி பிகேவ் பண்ணுறீங்க. இது தப்பு இல்லை. ஆனால் அன்றைக்கி வந்து சௌந்தர்யா பண்ணது மட்டும் உங்களுக்கு தப்பாக போச்சு. அப்போ யார் அன்எஜுகேட்டடாக இப்போ வந்து நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சு செய்கிறாங்க நம்ம சத்யா வந்துட்டு சௌந்தர்யாவோட ரசிகர்கள். என்னை கேட்டிங்கன்னா அதான் கரெக்டு. ஏன் அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு அவ்வளோ தன்மையாக வந்துட்டு டைம் ஆகும், நீ இப்படி பண்ணால் எப்படி அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிருப்பார், பொங்கியிருப்பார். அதுவும் கிட்டத்தட்ட அது வந்துட்டு ஒரு காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓடிச்சு போல இருக்குது. அதுக்கே வந்துட்டு இவரால் வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியல, அவங்க டென்ஷன் ஆகிட்டு பண்ணதை. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் தான் வந்து நின்னீங்க, அதுங்களும் வந்து பிபி ஆகுது, பிபிக்கு சுகர் இருக்குது, பிரச்சனை ஆகிடும், நான் போய் வாயில் போய் சக்கரை போட்டு வந்துடுறேன், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ கோவப்படுறீங்க. அதுவும் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபு, டீச்சர்ஸு அவங்ககிட்ட சண்டைக்கும் போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அவங்களுடைய குற்றச்சாட்டு ப்ளஸ் என்னுடைய குற்றச்சாட்டும் கூட. ஸோ எல்லாருமே வந்து தன்னை பார்த்து பின்னாடி பேசணும். ஸோ சௌந்தர்யாவோட விஷயங்கள் எனக்கு ஒரு சிலது பிடிக்கலனாலும் சௌந்தர்யாவை இவர் வந்து தப்புன்னு சொல்லி அதுக்கு அன்எஜுகேட்டட் ஒரு விஷயத்த அங்கே பதிவு பண்ணும்போது இப்போ இவர் போனதுக்கு பேரும் அதே அன்எஜுகேட்டட் தான் அவர் சொன்ன பாணியில் பார்க்கும்போது. உங்களோட கருத்தை சொல்லுங்களேன் பாய் நண்பர்கள்.